இல்லை, இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார், மின்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க வேண்டியது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான். தவேக கூட்டத்தில் திமுக நுழைந்துவிட்டதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். நிறைய விஷயங்களை திமுகவுக்கு எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவினர் சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்க அதை எப்படி என்ன மாதிரி நினைக்கிறீங்க, என்ன பார்த்துட்டு? இல்லை, இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார், மின்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க வேண்டியது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான். அது அவர் அதான் சொல்கிறார். வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மணிலேருந்து நிற்கிறாங்க. காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க. அப்புறம் மதிய உணவும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை. அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானோர் வந்துடுறாங்க. போகலாம் அப்படின்னாலும் நெரிசல் அது கடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏராளம். எடப்பாடி பழனிசாமியும் காலையிலேருந்து நம்ம செய்திகளை பேசக்கூடிய மக்களோட கருத்தை கேட்கறது பார்த்தீங்கன்னா, மோடி சார் போதுமானவராக இல்லை. அதே போல் இவங்க இவ்வளோ மக்கள் வந்தாங்க, குறுகலான இடம் கொடுக்கறதால தான் இந்த விபத்துல சாப்பிடணும். அந்த பகுதி மக்கள் காலையில் செய்தி ரெண்டு பேரும் 2 காரணங்களை சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுத்த எண்ணிக்கை 10,000 தாங்க. ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை. அப்படிங்கும்போது கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேறு ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க. இப்போ இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செய்யறதுக்கு இல்லை. இழப்பு தான், இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இதுபோல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ போய் அதை பேசி அது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.